வணக்கம். இன்றைய குறள் பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலில் தீது. அதாவது பல பேர் முன்பாக பயனற்ற பேச்சை பேசுதல் நன்மையல்லாத செயலை நண்பர்களிடத்தில் செய்வதை விட தீமையானது ஆகும் அப்படின்றார் வள்ளுவர். அதுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன். அதாவது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் அது அறிவிக்கப்பட்ட உடனே ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்கள் போட்டது. தனித்தனியே அதில் ஆளுங்கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பல பேர் சிபாரிசு செய்யப்பட்டனர். அவர்கள் ஏற்கப்படாத பட்சத்தில் ஐயனார் என்றவருடைய பெயர் சிபாரிசு செய்யப்பட்டது. ஐயனாரா? வேண்டவே வேண்டாம் சார், அவரை போட்டால் நான் கட்சியிலேருந்தே விலகுவேன். யார்? அந்த கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருக்கிற மருதவானம் சொல்கிறார். உடனே ஏம்பா, அவன் நண்பர்களும் நிறைய உதவிகள் செய்கிறான்னு கேள்விப்பட்டேன், அவனை போய் வேணாங்கிற தலைவர் சொல்கிறார். ஏம்பா, அவன் நண்பர்களுக்காக நிறைய உதவிகள் செய்கிறான்னு கேள்விப்பட்டேன், அவனை போய் வேணாங்கிற தலைவரே, மாமா வேலை பார்க்குறது ஒரு உதவியா? 4 வார்த்தையை சேர்ந்த மாதிரி பேச தெரியாது அவனுக்கு. அப்படியே பேசினாலும் அசிங்கமாக பேசுவான். அவனை போட்டால் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு மருதவானம் சொல்கிறார். இந்த கட்சியில் ஒன்றிய செயலாளர் அவர். சரியா, நீயே வேற ஆளை சொல்லு தலைவர், நீயே வேற ஆளை சொல்லுன்றார். நான் நாளை சொல்கிறேன் என்று மருதவாணன் சொல்லியவுடன் சபை கலைந்தது. யாரை எம்எல்ஏ போடலான்னு ஒரு மீட்டிங்கு கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வள்ளுவர் அப்போது பேச்சு சொல்கிறார். வள்ளுவர் சொல்கிறார், பேச்சு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் தெரியுதா? இப்போ என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது வள்ளுவர் சொல்கிறத நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையுமே பேச்சு ரொம்ப முக்கியம். சமய காலம் இடம் சூழ்நிலை கலந்த மாதிரி பேசணும். ரெண்டாவது, யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி பேசணும். பேச்சு ரொம்ப முக்கியம். அது ஔவையார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இதுதான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்குறாரு. பயனில சொல்லாமை அப்படின்னு. அதாவது பயன்பாடு இல்லாத சொற்களை சொல்கிறதுன்றது என்ன காரணம், என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது, வல்கர்டு வேர்டு ரொம்ப எடுத்தோடனே என்ன பெரிய இதாக அப்படி இப்படிலாம் பேசுறது. அதாவது மற்றவங்க கோவம் வர்ற மாதிரி பேசக்கூடாது, அதுக்கு பேசாமே வந்துடலாம். வாழ்க்கையில் பேச்சு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.